வணக்கம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஹனுமான். சுந்தரகாண்டம் பார்ட் 12. ததிமுகனை பார்த்து, உன்னை தாக்கியது யார் என கேட்ட சுக்ரீவனிடம், அங்கதன் ஏற்படுத்திய காயங்கள்தான் இவை என பதில் கூறினான் ததிமுகன். மேலும் வனத்திற்கு வெளியே அங்கதனுடன் அனுமனையும் பார்த்தேன் என்றான். அது கேட்டு அங்கிருந்த லட்சுமணன் வாடிய முகத்துடன், என்ன சொல்கிறான் இவனை பார்த்தால் வனங்களுக்கு காவல்காரன் போல் தெரிகிறதே என்று கேட்டுக்கொண்டே சுக்ரீவனின் அருகில் வந்தான். அதற்கு சுக்ரீவன், லட்சுமணா, தெற்கே சென்ற அங்கதன், அனுமன் போன்ற வானர வீரர்கள் மதுவனத்தில் புகுந்து தேனை குடித்து துவம்சம் செய்வதாகச் சொல்கிறான். எடுத்த காரியத்தை முடிக்காமல் இவ்வளவு தைரியமாக வானரர்கள் மதுவனத்தில் புகமாட்டார்கள். எனவே போன காரியத்தை முடித்து சீதையை கண்டுபிடித்து வந்துள்ளார்கள் என தெரிகிறது. அதிலும் ஆஞ்சநேயன்தான் அந்த காரியத்தை செய்து முடித்திருக்க வேண்டும் என மிக்க மகிழ்ச்சியோடு கூறினான் சுக்ரீவன். நிஜமாகவா? அப்படியும் இருக்குமா என முகமலர்ச்சியுடன் கேட்ட லட்சுமணனுக்கு, ஆம் லட்சுமணா, இல்லையென்றால் அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்களே. அவர்கள் அடங்காத சந்தோஷத்தில் மதுவனத்தில் நுழைந்திருக்கிறார்கள். அதை ததிமுகன் தெரிந்து கொள்ளாமல் அவர்களை தடுத்திருக்கிறான். அவர்கள் உடனே இவன் மேல் பாய்ந்திருக்கிறார்கள். லட்சுமணா, சீதையை கண்டுபிடித்தாகிவிட்டது. நிச்சயம் அதை நம்பலாம். இல்லையென்றால் நான் வைத்த கெடு முடிந்த பின்பும் இப்படி நடந்து கொள்வார்களா என மகிழ்ச்சி பொங்க பேசினான் சுக்ரீவன். அவன் வார்த்தைகள் ராமலட்சுமணர்களின் காதுகளில் தேன் வந்து பாய்வது போல் தோன்றின. அளவற்ற ஆனந்தம் இருவரின் மனதிலும் பொங்கியது. பிறகு சுக்ரீவன் ததிமுகனிடம், மாமா, தமது காரியத்தை முடித்து வந்ததால் அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டுள்ளனர். வருத்தப்பட வேண்டாம். அவர்கள் மன்னிக்கப்பட வேண்டியவர்களே. ஆஞ்சநேயன், அங்கதன் மற்றும் வீரர்களின் வருகைக்காக நாங்கள் இங்கே காத்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் கூறப்போகும் நல்ல செய்தியை கேட்க மிகவும் ஆவலாக இருக்கிறோம் என்று சொல்லி ததிமுகனை அனுப்பி வைத்தான். உடனே சென்றவனை மீண்டும் கூப்பிட்டு, அங்கதன் உங்களுக்கெல்லாம் இளவரசன். எனவே நீ அவனுக்கு தாழ்த்திருத்தலே உன் தகுதி. அவன் வனத்தை அழித்துவிட்டான் என்று நீ அவனை தாக்க முயன்றதால் உனக்கு இந்த கதி ஏற்பட்டுவிட்டது. நீ அவனிடம் சென்று மன்னிப்பு கேட்டுக்கொள் என கூறி அவனை அனுப்பி வைத்தான். அப்பொழுது தன் அருகில் மகிழ்ச்சியின் மேலீட்டால் மயிர்கூச்செறிய பூரித்து நின்ற ராமலட்சுமணர்களை பார்த்து தானும் எல்லையற்ற ஆனந்தத்தில் மூழ்கினான். ததிமுகனானவன் திரும்பவும் அங்கதனை அடைந்து அவனை வணங்கி தன் குற்றத்தை மன்னிக்கும்படி வேண்டினான். அங்கதனும் உடனே சினம் தணிந்து அவனிடம் அன்பாக பேசினான். நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று உன் சித்தப்பாவும் நம் அரசனுமான சுக்ரீவனிடத்தில் தெரிவித்தேன். நீயும் மற்ற வீரர்களும் இந்த மதுவனத்தில் நுழைந்து விரும்பியபடியெல்லாம் நடந்து கொண்டதை கேள்விப்பட்டு அவர் கோபித்து கொள்ளவில்லை. மிகவும் மகிழ்ச்சியே அடைந்தார். உங்களை எல்லாம் அங்கு அனுப்பி வைக்கும்படி எனக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று கூறினான் ததிமுகன். உடனே அங்கதன், வானர வீரர்களே, எடுத்த காரியத்தை முடித்துவிட்டு இன்னும் இங்கேயே தாமதிப்பது சரியில்லை என்று நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறீர்கள்? உங்களுக்கு நான் கட்டளையிட விரும்பவில்லை. நீங்கள் எல்லாம் காரியத்தை முடித்த சந்தோஷத்தில் இருக்கிறீர்கள். இன்னும் சற்று நேரம் இங்கேயே இருப்போம் என்றாலும் சரி, இல்லை இப்பொழுதே புறப்படுவோம் என்றாலும் சரி என்று வினயமாகவே பேசினான். உடனே வானர வீரர்கள் அங்கதனின் தன்னடக்கத்தை புகழ்ந்து, இப்பொழுதே நாங்கள் புறப்பட தயாராக இருக்கிறோம் என ஒருமித்த குரலில் கூறினர். பின் அங்கதன் அனுமனை நோக்கி, அனுமனே, நீ முதலில் சென்று துயரத்தில் இருக்கும் ராமனிடம் பிராட்டியை கண்ட நற்செய்தியை கூறு. நாங்களும் பின்னாலேயே வருகிறோம் என்றான். அதுவும் நல்லதே என்று நினைத்த ஆஞ்சநேயர் உடனே எழுந்து ராமனை காண ஆகாய மார்க்கமாக புறப்பட்டார். சற்று நேரத்திற்கு பிறகு பின்னாலேயே அங்கதனும் மற்ற வானர வீரர்களும் புறப்பட்டனர். அதற்குள் ராமன் துக்கத்தால் கண்கள் கலங்க
தென் திசையை பார்த்தவாறே, இன்னும் ஒருவரையும் காணவில்லையே என்றான். செய்தியை தெரிந்து கொள்ள அவ்வளவு அவசரம். மனதில் ஏதேதோ எண்ணம். உணர்ச்சி மேலிட்டு நின்றான் ராமன். அதை கண்ட சுக்ரீவன், தாங்கள் துக்கப்பட வேண்டாம், சீதையை கண்டிப்பாக கண்டுபிடித்து விட்டனர். அதையும் அனுமன்தான் செய்திருக்க வேண்டும். எல்லாம் கைகூடி வரும் நிலையிலா துக்கப்படுவது என சமாதானம் செய்தான். அதற்குள் அனுமன் ஆகாய மார்க்கமாக வருவதைக் கண்ட சுக்ரீவன் மகிழ்ச்சியின் மிகுதியால் மயிர்கூச்செறிந்து தன் நீண்ட வாளை சுழற்றினான். இதோ அனுமன் வந்துவிட்டான் என கத்தினான். ராமன் உற்று பார்த்து கொண்டிருக்கும் போதே ஆஞ்சநேயர் சீதை இருக்கும் தென்திசை நோக்கி சிரத்தின் மேல் கரங்களை குவித்து சேவித்தவாறே இறங்கி வந்து மகாராஜாவான சுக்ரீவனையும் ராமலட்சுமணர்களையும் சேர்ந்தாற்போல் நமஸ்கரித்து எழுந்து ராமனை நோக்கி, சுவாமி, கண்டேன் சீதையை என்றான். அதற்குள் அங்கதனும் மற்ற வானர வீரர்களும் திபுதிபுவென்று வந்து இறங்கிவிட்டனர். பிராட்டியார் யாதொரு அபாயமும் இல்லாமல் பதிவிரதா தர்மத்தை முற்றிலும் அனுஷ்டித்து கொண்டிருக்கிறார் என்று மிகவும் வினயமாக தெரிவித்தார் ஆஞ்சநேயர். அவரை மிகவும் கௌரவத்துடனும் அன்புடனும் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தனர் ராமலட்சுமணர்கள். அப்பொழுது ராமன் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அதற்குள் வானர வீரர்கள் தம் பங்கிற்கு ஆர்வமாக சீதையை பற்றி சொல்லத் தொடங்கினர். சீதையானவள் ராவணனால் சிறை வைக்கப்பட்டிருப்பதையும் ராட்சசிகளால் மிரட்டப்படுவதையும் ராமனிடத்தில் மாறாத அன்பு வைத்திருப்பதையும் ராவணன் அவளுக்கு கெடு வைத்திருப்பதையும் சொல்லத் துவங்கினர். அதை கேட்ட ராமன், சீதை எங்கிருக்கிறாள்? என்னிடத்தில் எவ்வாறு அபிப்பிராயப்படுகிறாள்? விரிவாகச் சொல்லுங்கள் என்றதும் வானர வீரர்கள் சற்றே பின்வாங்கி உண்மையாகவே சீதையை நேரில் கண்ட ஆஞ்சநேயரை அனைத்தையும் தெரிவிக்கும்படி வேண்டிக் கொண்டனர். உடனே அனுமன் சீதை இருக்கும் இடம் நோக்கி பக்தியுடன் வணங்கிவிட்டு சொல்லத் தொடங்கினார். நான் இங்கிருந்து புறப்பட்டு கடலை தாண்டி இலங்கையை அடைந்தேன். இரவு முழுவதும் லங்கா நகரம் முழுவதும் அன்னையை தேடினேன். ராவணனின் அரண்மனையிலும் தேடினேன். எங்கும் கிடைக்கவில்லை. வருந்தினேன். பின் அரண்மனை அந்தப்புறத்தில் இருந்த அசோகவனம் கண்ணில் பட்டது. அதனுள் நுழைந்து வெகு நேரம் தேடிய பின் சீதை காவலில் வைக்கப்பட்டிருப்பதை கண்டேன். ராட்சசிகளின் கொடூரத்தை பொறுத்து கொண்டு தங்களிடம் மாறாத அன்பு வைத்திருந்ததை கண்டேன். தலைமுடிகள் சடையாக திரிந்து கிடக்க துக்கக்கடலில் மூழ்கி நித்திரை காணாமல் வெறும் தரையில் படுத்திருக்கிறாள். பரம பதிவிரதா சிரோன்மணியாக திகழ்கிறார். ராவணன் எவ்வளவு வேண்டியும் அவனிடத்தில் சிறிதும் மனதை செலுத்தாமல் என்றும் தங்களையே நினைத்து உருகி கொண்டிருக்கிறார். இனி உயிரை வைத்து கொள்வதில்லை என்று அவர் நினைத்த பொழுதுதான் நான் அவரை கண்டேன். தங்களை பற்றி நான் பேச பேச என் மேல் அவருக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. பிறகுதான் நான் பேசி நடந்த எல்லாவற்றையும் அறிந்தேன். அவருக்கு தங்களிடம் உள்ள பக்தி எல்லையற்றதாயிருக்கிறது. தாங்கள் சித்திரக்கூடத்தில் இருந்த பொழுது நடந்த காக்காசுரன் வதத்தை எனக்கு சொல்லி அதை தங்களுக்கு அடையாளமாக சொல்லச் சொன்னார். மற்றும் ஒரு நாள் தன் நெற்றி திலகம் அழிந்து போக தாங்கள் அவரது நெற்றியில் வேறு திலகம் வைத்ததையும் நினைவூட்டச் சொன்னார். இன்னும் 1 மாதம் மாத்திரம் பிழைத்திருப்பேன் என்றும் தெரிவித்துவிட்டார். அதனால் நாம் இன்னும் காலம் கடத்தாமல் விரைவில் லங்கைக்கு செல்ல வேண்டும் என்று அனைத்தையும் ஆஞ்சநேயர் சாதுரியமாகவும் உருக்கமாகவும் கூறியதை கேட்டு ராமலட்சுமணர்கள் சற்று ஆறுதல் அடைந்தனர். அந்த நிலையில் சீதா பிராட்டியார் அடையாளமாக அளித்த அணிகளுக்கு அரசனான சூடாமணியை எடுத்து வணக்கத்துடன் ராமனுடைய திருக்கரத்தில் கொடுத்தான் ஆஞ்சநேயன். அதை பெற்றுக்கொண்ட ராமன் அதை தன் மார்போடு அணைத்து உணர்ச்சி வசப்பட்டு போனான். கண்ணீர் கண்களை மறைக்க அந்த சூடாமணியை தெளிவாக பார்க்க முடியாமல் சுக்ரீவனை பார்த்து, நண்பா, இச்சூடாமணியை கண்டதும் என் மனம் உருகுகிறது என்றான். அதை கேட்ட சுக்ரீவனின் மனமும் கலங்கியது. பின் அந்த சூடாமணியின் விசேஷத்தை பற்றி கூறத் தொடங்கினான் ராமன்.
நண்பா, என் திருமணத்தின் போது தசரத மகாராஜா இதை ஜனக மகாராஜாவிடமிருந்து பெற்று சீதையின் தலையில் வைத்து அலங்கரிக்கும்படி கொடுத்தார். அப்படியே சீதையின் தாயாரும் அதை சூட்டினார். உடனே அது முன்னைவிட பிரகாசித்தது. இது சமுத்திரத்திலிருந்து உண்டான உத்தர ரத்தினம், சாதுக்களால் பூஜிக்கப்பட்டது. முன்னொரு காலத்தில் ஜனக மகாராஜா செய்த யக்னத்தால் மகிழ்ச்சியடைந்த தேவேந்திரன் அவருக்கு சன்மானமாக அளித்தது. இதை கண்டதும் இப்பொழுது நான் என் தந்தையையும் ஜனகரையும் ஒன்றாக பார்த்தது போல் உள்ளது. மற்றும் இதை பார்த்தவுடன் சீதையையே அடைந்தது போல எண்ணுகிறேன் என்றெல்லாம் சொல்லி பிரலாபித்தான். பின் ஆஞ்சநேயா, சீதை என்ன சொன்னாள்? அதை அடிக்கடி சொல். அதை கேட்டால் என் மனம் சிறிது ஆறுதல் அடையும் எனக் கூறினான். மேலும் லட்சுமணா, சீதை தன் தலையில் இதை அணிந்திருந்ததை பார்த்துவிட்டு இப்பொழுது அவள் இல்லாமல் இதை மட்டும் பார்க்கும்படி நேர்ந்துவிட்டதே, இதைவிட துன்பம் ஏதுமில்லையே என்று சோகப் பெருமூச்சு விட்டான். அனுமனே, சீதையை எங்கு பார்த்தாயோ அங்கே என்னையும் அழைத்துச் செல். சீதை இருக்குமிடம் தெரிந்த பிறகு என்னால் இங்கு இருக்கவே முடியவில்லை. ராட்சசிகளுக்கிடையில் அவள் எவ்வளவு துன்பப்படுகிறாளோ. சீதை கூறியதையெல்லாம் என்னிடம் சொல். அதை கேட்டுக்கொண்டிருப்பதால் மட்டுமே நான் உயிரை வைத்து கொண்டிருப்பேன். அவளுடைய வார்த்தைகள் கேட்க கேட்க அமிர்ததாரையைப் போல் இருக்குமே. சீதை வேறு என்ன சொன்னாள் என்று மிகவும் பரிதாப குரலில் கேட்டான் ராமன். அதை கேட்டு அனுமன் மீண்டும் எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பித்தான். அதை அத்தனை சுவையாகவும் கவனமாகவும் கேட்டுக்கொண்டிருந்தான் ராமன். நான் தாயே, ராமன் தங்களை பிரிந்த சோகத்தால் வேறு எந்த காரியத்திலும் மனம் செல்லாதவராய் இருக்கிறார். ராமனை கண்டு லட்சுமணனும் கலங்குகிறார். இப்பொழுது எவ்வளவோ கஷ்டப்பட்டு தங்களை கண்டுபிடித்தாகிவிட்டது. இனிமேலும் தாங்கள் துன்பப்பட வேண்டுமா? நான் போய் சொன்னதும் உடனே வெகு சீக்கிரமாக வந்து இலங்கையை சாம்பலாக்குவார்கள். இது சத்தியம். ராவணனை அவன் பரிவாரங்களுடன் யுத்தத்தில் கொன்று தங்களை அயோத்திக்கு அழைத்து போவார் ராமன். இது நிச்சயம் என்று நான் சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் என்றார் அனுமன். அதற்கு சீதை ஏதும் சொல்லவில்லையா என கேட்டான் ராமன். ஆஞ்சநேயா, ஆண் சிங்கங்களான ராமலட்சுமணர்களையும் சுக்ரீவனையும் நான் க்ஷேமம் விசாரித்ததாகச் சொல். இந்த சோகக்கடலிலிருந்து என்னை கரையேற்றும்படி ராமனிடம் சொல்லி செய்ய வைக்க வேண்டியது உன் கடமை. இங்கே நான் படும் துயரங்களை ராமனிடத்தில் விரிவாக எடுத்து கூறு. நீ போகின்ற வழியில் உனக்கு சகல நன்மைகளும் உண்டாகட்டும் என்று சொல்லி என்னை அனுப்பி வைத்தார் சீதா மாதா. இதுபோல உறுதியான குரலில் நம்பிக்கையூட்டும் என்னுடைய பேச்சினால் மகிழ்ச்சியடைந்து ஓரளவு மனச்சாந்தி அடைந்தார் அன்னை என கூறினார் ஆஞ்சநேயர். செயற்கரிய செயலை செய்த அனுமனின் அருகில் வந்த ராமன், அனுமானே, உன் புகழை 1000 நா படைத்த ஆதிசேஷன் என்றும் பாடிக்கொண்டு இருக்கட்டும் என்று கூறி சீதாபதியாகிய ஸ்ரீ ராமபிரான் அனுமனை மிகுந்த அன்போடு மார்போடு தழுவிக்கொண்டார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் இதோடு நிறைவு பெறுகிறது. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் படித்து முடித்த பின் ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தையும், அதாவது ராமனுக்கு திருமுடி சூட்டுதல், படிக்க வேண்டும் என்பது மரபு. எனவே அடுத்த ஆடியோவில் ராமனது பட்டாபிஷேகம் பற்றி விரிவாக காணலாம். ஜெய் ஸ்ரீராம். சீதா லட்சுமண ஹனுமத் சமேத ஸ்ரீராமனுக்கு ஜெய்.